மாநில சுயாட்சி நாயகனுக்கு பாராட்டு விழா அப்படின்னு ஒரு பாராட்டு விழா நடத்தியிருக்கிறாங்க. அது யார் நடத்துகிறாங்கன்னு தெரியல, அது பேரும் வெளியே வரல. நான் என்ன கேட்குறேன்னா, இவருக்கு பாராட்டு விழா ஒரு கேடா என்று மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதுவும் என்னென்னு சொல்லி கேட்குறாங்கன்னா, மின்சார கட்டணத்தை உயர்த்தி மக்கள் வயிற்றில் அடித்த இவங்களுக்கு பாராட்டு விழா கேடா, ரூ. 100 சிலிண்டருக்கு மானியம் தரேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் தரலையே, இவங்களுக்கு பாராட்டு விழா ஒரு கேடா. அது மட்டும் இல்லாமல் பால் விலையை உயர்த்திட்டீங்க, குழந்தைங்க குடிக்கிறது பெரியவங்க குடிக்கிற வரைக்கும் பால் விலையை உயர்த்தி இவங்களுக்கு பாராட்டு விழா ஒரு கேடான்னு கேட்குறாங்க. அதை விட முக்கியம், ஒருத்தர் வீடு கட்டணும்னாக்கா முதல்ல குறைந்த அமௌண்ட் இருந்தாலும் வீடு கட்டலாம். இன்றைக்கி எவ்வளோ பெரிய அமௌண்ட் இருந்தாலும் வீடு கட்ட முடியாத நிலைமைக்கு இன்றைக்கி பில்டர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த கட்டுமான பொருட்களுடைய விலை தமிழகத்தில் தான் அன்றைக்கி அதிகமாக உயர்ந்திருக்கு. இவருக்கு பாராட்டு விழா ஒரு கேடா. அது மட்டுமல்லாமல் தனது நிர்வாகி ஒருவர் கோவில் திருவிழாவில் ஆபாச நடனம் ஆடுறாரா அழகியோடு சேர்ந்துக்கிட்டு, இந்த மாதிரி சாதனைலாம் செய்கிற இவருக்கு பாராட்டு விழா ஒரு கேடா கேட்குறாங்க. அதோட முக்கியமாக என்ன கேட்குறாங்கன்னா, தனது தொண்டர்களுக்கு பிரியாணி விருந்து வைத்து விட்டு பீரும் கொடுக்கும் கட்சிக்கு பாராட்டு விழா ஒரு கேடா என்று கூட தமிழக மக்கள் கேட்குறாங்க. இதை விட முக்கியமான விஷயமா என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா, தினமும் கற்பழிப்பு, தினமும் கொலை கொள்ளை இப்படி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டே இருக்கிறதே, இப்படிப்பட்ட முதல்வருக்கு பாராட்டு விழா ஒரு கேடான்னு கேட்குறாங்க. அதை விட முக்கியம் கள்ளச்சாராயம் ஒரு பக்கம் ஆறா ஓடுது, ஒரு பக்கம் டாஸ்மார்க்கில் ஊழல் நடக்குது, ஒரு பக்கம் என்னடனா அந்த ஊழல் செஞ்ச அமைச்சர் நீக்கப்படுகிறார், அதுவும் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லி. அது இல்லாமல் இன்னொரு பக்கம் இந்துக்களை இழிவாக பேசிய, இந்து தெய்வங்களை இழிவாக பேசிய இன்னொரு அமைச்சர் நீக்கப்படுகிறார் உயர்நீதிமன்றம் சொல்லி. இப்படி தொடர்ந்து இவ்வளவு சாதனைகளை செய்து கொண்டிருப்பவருக்கு பாராட்டு விழா உண்மையிலே தேவைப்படுது தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது ஜெயலலிதா ஆட்சிக்கு முன்னாடி 10 வருடத்துக்கு முன்பு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 15 வருடத்துக்கு முன்பு பார்த்தீங்கன்னாக்கா, இதே போல தான் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழான்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த திரையுலகம் சேர்ந்து நடத்தி முடித்த அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் பதவி போச்சு, முதலமைச்சர் கனவு பறி போச்சு, 10 வருஷம் திரும்ப ஆட்சிக்கு வரவே முடியல, படுதோல்வி தான். இப்பொழுதும் இவருக்கு பாராட்டு விழா நடத்தியிருக்கிறாங்க. யாருக்கு? மு க ஸ்டாலின் அவர்களுக்கு. இப்பயும் சொல்கிறேன், இந்த பாராட்டு விழா தான் உங்களுக்கு கடைசி பாராட்டு விழா. இதற்கு பிறகு என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களால் அரியணையில் ஏறவே முடியாது. இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ அரியணையில் ஏறுவீங்கன்றது அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஏன்னா அவ்வளவு பாவங்களையும் அவ்வளவு மோசமான செயல்களையும் தமிழக மக்களுக்கு இந்த அரசும் இந்த முதல்வர்களும் செய்திருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொள்கிறார்கள்.